ஆஹா சூப்பராக இருக்குமா அதிகமாப்பா. இது மாதிரி மச்சான் மச்சான் மாமா இந்த பக்கம் தண்ணி அதிகமாக இருக்குது. ஆமாம் சூப்பராக பாறை அதிகமாக இருக்குது. நல்லா இயற்கையாகவும் இருக்கும். இங்கே தான் நல்லா க்ளீனாக சமைக்கிறோம், நல்லா சாப்பிட்றோம். சரி மாமா. என்னையா இப்படி இருக்குது? எப்படியா இது இறங்குறது? என்னையா பண்ணுறது? யோ எப்படியா ஜரியா இருக்குது? யோ வந்து காட்டு இறங்கி வா. யோ மல்ல வா. யோ இரு நான் இறங்குறேன். வாயா 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 பார்த்து இறங்கு. பார்த்து இறங்கு. கீழே ஜரி ஜாஸ்தி ஆகிக்குது. புச்சாரு பார்த்து பிடிச்சிக்காம பார்த்து மொல்ல 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 செருப்புட்டு வசாத மொல்ல இறங்க பார்த்து புசாரு. ஏய் இவ்வளவு பூரா குடிச்சு எப்படி இதெல்லாம் புடிச்சு பாருங்க. புடி மாமா. மாமா அப்படி பண்ணி போட்டீங்க. ஒரு டுமில் வழுக்குது. நிச்சயமா தான் வழுக்குது மாமா. எப்படா இறங்குது? டேய் மெதுவா மெதுவா எப்படா இறங்கி வரதுனா கூடி வச்சிடறா. அது டேய் டேய் புட்றா 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 டேய் புட்றா. என்னடா டேய் நம்மம்மா கோழியா? இந்த கோழி எடுத்துன்னு வர. உங்களுக்கெல்லாம் ஒரு அடி விழல. உனக்கு அடியா? அடியும் பாரு தெரிஞ்சு போச்சு. தம்பி பார்த்து வர்றது தானே. நான் பார்த்து வந்து எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் பா பா சுவாமி. இடம் இறங்கத்துக்குள்ள போதுமான சுவாமி போங்கடாப்பா. மச்சான் மாமா கிளீனா என்ன பண்றாங்க தெரியுமா? நாம இன்னைக்கு தந்தூரி சிக்கன் பண்றோங்க. தந்தூரியா? வாழையால போட்டு நல்லா சுருட்டிட்டு மசாலா போட்டு நல்லா கிளீனா டம்முல போட்டு டம்முல போட்டு நெருப்பு போட்டு நெருப்பு போட்டு நல்லா கிளீனா பக்காமா பண்ணி நல்லா ருசியா கிளீனா சாப்பிடுறோம் இன்னைக்கு. ஆமா எல்லாரும் முழு கோழி பாருப்பா, நல்லா சாப்பிடலாம். வாங்கப்பா சுட்டு தேவையான மசாலா வாங்க போலாம். கோழி சுட குச்சி வெட்டிக்கலாம். வாங்க போலாம். செதுக்கி ரெடி பண்ணிக்கலாம். வாங்க. கோழி சுடுறதுக்கு வேற வேணும். வாங்கப்பா வண்டிகள் எல்லாம் என்ன வாங்க. அவங்க பாரு சில்சன் வேற நான் பெரிய வேற வேணும் பாரு. கோழி சுடுறோம் சின்னறோம். கோழி கூர்மையை செதுக்கலாம். அப்பதான் கோழி கோக்க முடியும். கீழே பூமியில நெட்டு வைக்கணும். ஆமா இப்ப கோழிக்கு மசாலா கலக்கி வச்சுக்கலாம். வாங்கப்பா கோழிக்கு நிலங்கு வைக்க போலாம். மாப்பலாம் தம்பி. ஆமா அதே கோழி கழுவிட்டு நிலங்கு வைக்கிறேன். அஞ்சத்துல போட்டுட்டு பக்காவா பண்ணுது இன்னைக்கு. எப்படி சூப்பரா போதும். வா புடி டைம் ஆகுது. மழை வர மாதிரி தம்பி. வா தம்பி இந்த புடி. போடு மாமா. போடு போடு போடு. நல்லா கிளீனா சுத்தமா போடு போலாம். மஞ்சள் போட்டு நிலங்கு வச்சு கிளீனா சும்மா அப்படியே சமைக்கிறோம். சூப்பரா சாப்பிடுறோம். நம்ம போட்டு நல்லா கிளீனா வைக்க மஞ்சள் அரிமா நிலங்கு வச்சு நல்லா கிளீனா கோழி நல்லா சுட்டு எப்படி சாப்பிடணும்? சும்மா அப்படியே சும்மா கம 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 வாசனை வரணும். அப்படியே வாழையால போட்டு கிளீனா பண்ணிட்டான். எப்படிக்கா தட்டு கொடுப்பா? தட்டு கொடு தம்பி. தட்டு கொடு. தட்டு கொடு தம்பி. கத்தி எடுத்துனா. எதுக்குடா கத்திய? இதை கீறி விட்டு மசாலா போட்டாதான் உள்ள மசாலா ஏறும். இப்ப கீறி விட்டுக்கலாம். சரி சூரியந்தாங்க. அப்படியே ஆழமா கீறணும். இருக்குமாண்ணா? ஆமா. இப்பயே ஜெல்லு வருது எனக்கு.
ஆழமா கீறி விட்டுக்குனாதான் மசாலா உள்ள வர நல்லா ஏறும். தம்பி வெட்டியாச்சு. இப்ப போய் மசாலா கலக்கி வச்சுக்கலாம். வாங்க கலக்கலாம். சரி. மசாலா கலக்கா முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம். நல்ல கழுவிட்டு அப்படியே பச்சை மிளகாய் போட்டு அப்படியே சாப்பிட்ட காரம் ஜாரமா கோழி மேல போட்டுட்டு அப்படியே தின்னுட்டு அப்படியே அவ்வளவு டேஸ்டா இருக்கும். பச்சை மிளகாய் நசிக்கலாம் பரப்பா. ஓஹோ நல்லா உட்காந்து. மாமா நீ லெமன் கொடு மாமா. லெமன் எடுத்து விட்டுக்கலாம். ஒன்று போதும். மழை வேற வந்துருச்சு மாமா. அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, மிளகாத்தூள், சில்லி பவுடர் போட்டுக்கலாம். சில்லி போட்டு எல்லாம் போட்டு கலக்கி கலக்கு. மாமா உப்பு போதுமான உப்பு போட்டுக்கலாமா? தேவையான அளவு போட்டுக்கலாம். போதுமான உப்பு. இன்னும் கொஞ்சம் போடுமாம்மா. போதும். இந்தா பச்சை மிளகாய் போட்டுக்கா. போடு பச்சை மிளகாய் போட்டு நல்லா கிளீனா போட்டு பிசைஞ்சு இல்லையா போட்டு பச்சை மிளகா நீங்க போட்டு டேஸ்ட் அப்ப நல்லா நல்லா கிளீனா போதும் ஆசையா இருப்பது போதும். மசாலா கலக்கியாச்சு. கோழிக்கு மறுபடியும் நிலங்கு வச்சுக்கலாம். வாங்க தம்பி கோழி எடுத்துன்னு வா. கோழியா அண்ணா? எடுத்துட்டாருண்ணா. கொண்டா போடு மச்சான். பாரு கிளீனா மசாலா போட்டு நிலங்கு வைக்கிறோம். கிளீனா மசாலா ஊற வச்சு சுடுறோம். கிளீனா சுடுறோம். அது சூப்பரா இருக்கு. அப்படியே தந்தூர் சிக்கன் மாதிரி இருக்கு. அப்படியே போடு மச்சான். சுடுறோம். அப்படியே சுவையா போட்டு அப்படியே மொல்ல பொறுமையா போடு. அப்பதான் டேஸ்ட் நல்லா உள்ள அரை நல்லா ஊறுச்சுன்னா தான் ஊற வை. நல்லா கிளீனா காரம் ஏத்து. நல்லா கிளீனா சாப்பிட்டு அப்படியே கும்முனுக்குது. சாரமா நல்லா தம்பி இப்பவே கும்முனுக்குது. தம்பி இதை சாப்பிட்டு மட்டும் பாரு. அப்படி பிச்சிரவன் போல இருக்குது எனக்கு. அப்படி மாமா நல்லா போட்டு சுருக்கி விட்டுக்கலாம். உள்ளுக்கெல்லாம் மசாலா போகாது. கொஞ்சம் போட்டு உள்ள நாம் இது பண்ணிக்கலாம். மாமா எவ்வளவுக்கு எவ்வளவு மசாலா போடுறாங்களோ அவ்வளையும் டேஸ்ட் தான் மாமா. நல்லா ஊறட்டும். நல்லா ஊட்டு நல்லா போடு. கிளீனா பக்கமா நல்லா வேக்கணும். அப்படி இதெல்லாம் சந்து மாதிரி இருக்கணும். டேஸ்ட் சும்மா கமன்னு அருமையா இருக்கும். இப்படி நல்லா போடு. எனக்கு மசாலா அள்ளி போட்டு கிளீனா சுத்தமா இல்லை. நல்லா கிளீனா நிலங்கு வச்சாதான் கிளீனா நல்லா ஏறும். அப்படியே சுவையா ஊட்டும். சுவையா சாப்பிடலாம். சுவையா கிளீனா சாப்பிடுறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. கீழே ரெடியா மசாலா போட்டது போதும். வாழையில போட்டு கட்டிக்கலாம். எடுங்க சுத்த பின்னாடி பாரு. சுத்து எங்க போடுற நல்லா கிளீனா போடு. கீழே தொங்குது பாரு. அப்படியே வாழையில சுத்தியாச்சு. கம்பி போட்டு கட்டிக்கலாம். வாங்க. சரி மச்சான் சுத்து மச்சான். நல்லா கிளீனா போடு மச்சான். கிளீனா போட்டு கிளீனா பேக் பண்ணு. நல்லா அப்பதான் கிளீனா வேவும். நல்லா வெந்ததான் டேஸ்ட் நல்லா வரும் மச்சான். கிளீனா போட்டு கிளீனா சுத்தம் பண்ணலாம். பொறுமையா சுத்தம். அப்பதான் டேஸ்ட் நல்லா கிடைக்கும். சிந்தாது முடியும். நல்லா கிளீனா போட்டு சுத்து போலாம். பொறுமையா. மழை வேற வந்துருச்சு மாமா. ஆமா அப்படி கிளீனா போட்டு சுத்து. கிளீனா போடு. கிளீனா பக்காவை போடு. கம்பி போட்டு கட்டியாச்சு. இப்ப கொச்சில சொல்லிட்டு மேல ட்ரம்ம கம்பி நெருப்பு போட்டுக்கலாம். வாங்க.
முல்ல பொறுமை பண்ணு. மாமா ரெடி. ரொம்ப கமுத்துட்டு இதுக்கு மேல நெருப்பு போட்டுக்கலாம். ஹைட் பத்தாதுக்கு மண்ணு போட்டாச்சு. இப்ப ட்ரம் போட்டு முடிக்கலாம். சரிப்பா, இப்ப ரெடி ஆச்சு. மாமா நீங்க போய் விரவு எடுத்துன்னு வாங்க. விரவு போட்டு தீ எரி விட்டுறலாம். முழு கோழி மசாலா கலக்கி நம்ம இப்போ வந்துட்டு மசாலா கலந்துட்டு 1/4 மணி நேரம் கழிச்சு வாழை இலை சுருட்டி, மாமா நான் சொல்ற மாதிரி கேளுக்கணுங்க. சரி மச்சான். வாழை இலை கட்டினா டேஸ்ட் நல்லா இருக்கும். சரி மச்சான். கம்ம வாசனை நல்லா வரும். சரி மச்சான். அப்படி செஞ்சுட்டுங்களா. இப்ப குச்சி நெட்டு அதை கட்டி வச்சு மாதிரி கோழி உண்டை கோழி அதை கொண்டாந்து கோத்து குச்சியில ட்ரம்மு மூடி அதுக்கு மேல விறகு அடிக்கி. இப்ப அடுப்பு பற்ற வச்சு இந்த விறகு பூர்த்தி வெந்து சாம்பல் ஆகணும். அது வரைக்கும் நெருப்பு எறிகிற வரைக்கும் கோழி வேவாது. சரி, வெந்துச்சுன்னா தான் அருமையா இருக்கும் மாமா. சரி மச்சான், இதெல்லாம் உனக்கு எப்படி மச்சான் இதெல்லாம் ஐடியா தோணும் மச்சான்? எப்படிதான் உனக்கு அப்படியா? சரி மச்சான், பத்த வைக்கலாமா? சுட்டுட்டு அப்புறம் எடுத்து தரேன். சரி பாட்டு சொல்லு மாமா. சரி மச்சான். பத்த வைக்கலாமா? சரி மச்சான், பத்த வை மச்சான். அடுப்பு எப்படி எரியுதுன்னு பாருங்க. இப்படி எரிஞ்சாதான் தன்னை உள்ள ஈட்டு நல்லா சூடு நல்லா கொடுக்கும். அடுப்பு இந்த மாதிரி எரிஞ்சாதான் கறி நல்லா உள்ள சுடும். 1/4 மணி நேரம் கழிச்சு பார்த்துக்கலாம் வாங்க. மாமா கொய்யாக்கா திருடின்னு வந்த கொய்யாக்கா வாங்க சாப்பிடலாம். உப்பு அறுத்து உப்பு காரம் போட்டு சாப்பிடலாம். வாங்க கழுவின்னு வந்துடலாம். கொய்யாக்கா கழுவிக்கலாம். ஏன் கலவரம்னு கேட்டிங்கன்னா தோட்டத்தில் மருந்து அடிச்சிருப்பாங்க. அதனால நம்ம கழுவி சாப்பிடணும். கொய்யாக்காயை கட் பண்ணிக்கலாம். எப்படி குடும்பமா இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. எனக்கு அப்படியே பார்க்கவே ஜெல் ஊறுது. வா, உனக்கு தரமாட்டான். அது 2 பீஸ் சேர்த்து மச்சான். எனக்கு உனக்கே இல்லை. எல்லாம் 2 பீஸ் சேர்த்து மச்சான். கட் பண்ணிட்டா? கட் பண்ணு மச்சான், கட் பண்ணு. சூரிய திருப்பி முடிச்சுட்டா. பரவாயில்ல. கண்ணா தெரியல உனக்கு. ஏன் அப்படி பண்றியோ? கரெக்டா பார்த்து கரெக்டா அறியா. அறுக்கிறதுமா தெரியல உனக்கு. ஏன் அப்படி பண்ற? கரெக்டா போடியா. கிளீனா வையா, கிளீனா தடவையா. பாரு, சொத்த கத்த வைக்கும் பாரு. பார்த்து எடுத்துட்டு கிளீனா கட் பண்ணு. என்ன தோட்டத்தில் மச்சான் திரும்பி வந்த? எங்கே வந்து திருடிட்டு வந்த மாமா. தோட்டக்காரன் வேலை கத்திவிட்டான். தோட்டக்காரன் கத்துற வழி என்ன பண்ணிருந்தா கேட்டு பிடிக்கலாம். இல்ல நீ கேட்டு எங்க போடுங்கண்ணா சாம்பாடு. ஓ, தோட்டக்காரன் முடிச்சு கட்டி போட்டு கம்பத்தில் அடிச்சிருந்தோம்னா நாங்களாம் கூட வந்துருக்கணும். ஏன் இப்படி பண்ற? அன்னைக்கு பார்த்தா அப்படி பண்ண, இன்னைக்கு பார்த்தா இப்படி பண்ற. காரம் போடுறா. கை ரொம்ப கெட்டியாக்குது. டேஸ்ட் அதிகமாக இருக்குதுப்பா. வேற லெவலு அதிகமாக இருக்குதுப்பா. இப்போ நெருப்பெல்லாம் எரிஞ்சு வந்துருச்சு. இந்த இப்போ நெருப்புலேயே கொஞ்சம் நேரம் வேகணும். நல்லா வெந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் எரிஞ்சு முடிச்சுன்னா பக்கம் எடுத்து போட்டு அந்த நெருப்புலேயே விடலாம். கொஞ்சம் நேரம் விட்டாதான், ஒரு 5 நிமிஷம் விட்டாதான் உள்ள இருக்கிற கறியெல்லாம் நல்லா வெந்து அப்படியே வெடிக்கும். மாமா சொல்லு. வெந்துட்டுக்குமா? பார்ப்போம். எடுக்கலாமா? எடுக்கலாம். நல்லா டைட்டாக பிடிக்கணும். நீ அந்த பக்கம் முடி, நீ இந்த பக்கம் முடியா, நான் அந்த பக்கம் முடிக்கலாம். புரி அப்படி என்ன திருப்பி போகணும் கேளப்பா. நான் தூக்கு. பொறுமையா. ரொம்ப நேரம் விட்டுக்கு இருக்கு. கொஞ்சம் தேஞ்சு போச்சு. பயங்கரமா வெந்துடுங்க மாமா. வாசனை அருமையா இருக்குது மச்சான். வாசனை சூப்பர். பார்க்கலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும்.
சரிப்பா ஆ. அந்த இது எல்லாம் மேல வாழை எல்லாம் தீஞ்சு போட்டுக்குது போட்டு நல்லா சூப்பா தெரியுது ஆ, ஆ. நல்லா வெந்திருக்க மாட்டேங்குது நம்ம என்ன தெரியுமா எப்படி எடுக்குன்னு தெரியல என்ன பண்ணலாம் வச்சிருக்கிறா என்ன மச்சான்? தம்பி கோல் எட்டு வந்திருக்கா எங்க குடு பாக்கலாம் அந்த கோலில ஆ 2 கோல் போட்டு ஆ. இப்படி தூக்கிடலாம் சார் இப்படி போட்டு முள்ள முள்ள கீழே 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 போடு இந்த மாதிரி போட்டு ஏய் இல்ல அப்படி இப்படி இந்த மாதிரி போட்டு பொறுமை 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 மல்ல 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 பொறுமை பொறுமை பொறுமைடு 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 தூக்கி இப்படி வச்சுக்கலாம் வாசனை கும்முன்னு வருதுப்பா ஆ. அசாத மொல்ல 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 எப்படி ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சா கரெக்ட் ஆயிடுச்சுப்பா சூப்பரா இருக்குதுப்பா கம்பில மாட்டிக்கிச்சு எடு ஆ மாமா இப்படி தூக்கிட்ட அதிகமா இருக்குது மச்சான் அதிகமா சூப்பரா இருக்குது மச்சான் அப்பா கம்பி வேற இல்ல வாசனை கும்முன்னு வருது மச்சான் வாசனை வாசனை கும்முன்னு வருது ஒன்னாகுது மச்சான் ஒன்னா அது பொறுமை பொறுமை அந்த கருப்பு மட்டும் அந்த இலையெல்லாம் எடுத்து மச்சான் இலையெல்லாம் எடு கிளியெல்லாம் எடு அருமையா வந்துக்குது மச்சான் சூப்பரா இருக்குது அப்பப்பப்பப்பா. வாசனை கும்முன்னு இருக்குது மச்சான் வாசனை கும்முன்னு வேற லெவலு டேஸ்ட் தந்திரி சிக்கன் ரெடி அதிகமா இருக்குது மச்சான் சாப்பிடலாமா? சும்மா சூப்பரா இருக்குது மச்சான் மாமா சொல்லு மச்சான் பயங்கரமா வெந்துருச்சு சிக்கன் ஆ. அதிகமா வெந்திருக்குது எண்ணெயே போடல மச்சான். பிச்சு போடு எண்ணெயே போடல எண்ணெயே போடாத எண்ணெயே எப்படி போடாத, வெந்திருக்குது? அதிகமா வெந்திருக்குது மசாலா போட்டு வெந்திருக்குது. சூப்பர். சரி மச்சான் இப்ப எலுமிச்சை மரம் போடுறேன் எலுமிச்சை கட் பண்ணி போட்டுட்டீங்கன்னா எல்லாம் தடவுறேன். தடவிட்டு தடவிக்கலாம் தடவை மச்சான் தடவைனா தான் எந்த எப்பட்டும் சாப்பிட்டா கூட நமக்கு எதுவும் வராது. கட் பண்ணி தரேன் அழியாதரா ஏன்டா முள்ளடா முள்ள முள்ள கொஞ்சம் கொஞ்சமா விடுறா கம்மியா காசு போட்டா சாப்பிட வராது புள்ளா வாயிலாம் கஷ்டம்டா ஒண்ணுமே கேளு முள்ள முள்ள கொஞ்சம் கொஞ்சமா போடு கொஞ்சமா போடு கொஞ்சமா போடு கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா போடு பொறுமையா போட்டு மேல போடு மேல போட்டுங்க போதும் போதும் தம்பி மாமா இது எலுமிச்சை சாறு எதுக்கு போடுறோம்னா இது சாப்பிட்டா வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சரி மச்சான் சரி மச்சான் நல்லா ஜீரணம் ஆகும் சரி மச்சான் சரி மச்சான். சாப்பிடுவோமா சரி மச்சான் சாப்பிடுவோம் சரி மாமா நிறைய பேர் வீடியோ Video பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்றதில்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாருங்க வாங்க சிக்கன் தந்தூரி சாப்பிடலாம் ஆஹா சூப்பரா இருக்குமா அதிகமாப்பா இது மாதிரி நீங்க எங்கேயோ சாப்பிட்டு இருந்தா இது மாதிரி நான் என்னைக்குமே இது மாதிரி சொல்லுங்க. நான் பண்ணவே கிடையாதுப்பா சுவாமி மாமா. சூப்பர் சூப்பர் ஷேபா கேட்டல எப்படி இருக்கு அதிகமாக இருக்குது மச்சான் சூப்பர் சூப்பரா சூப்பரா இருக்குது மச்சான் வா வா காரம் காரணம் வேலை அதிகமாக இருக்குதுப்பா கடி கடிச்சிடு கால அருமையா சிக்கன் தந்துரு நாம தான் நாம வேற லெவல் தம்பி எலுமிச்சாறு போட்டுங்கிறதுக்கு எப்படி இருக்குதுன்ற மாமா டேஸ்ட் வேற லெவலுப்பா சும்மா பா எண்ணெயே போடாத இது மாதிரி டேஸ்ட் நான் எங்கேயுமே பார்க்கலப்பா சூப்பரா அருமையாக சூப்பர்ப்பா உண்மையை சாப்பிடுங்க பா பா கொஞ்சம் பச்சை மிளகாய் உள்ள போட்டு தாய்ச்சி போட்டுருக்கீங்கப்பா காரணம் கொஞ்சம் சூப்பரா இருக்கு வேற லெவலு இதே மாதிரி செஞ்சு உங்க மாதிரி பசங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க அறியமா இருக்குது நீங்க வந்து எல்லாருக்கும் இப்படிதான் இருக்குதுன்ட்டு நல்லா சொல்லுங்க நீங்க டேஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க